ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு தமிழ் லிட்டில் பியூட்டி டிப்ஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் வீடியோ தான். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேரட் ஃபேஷியல் ஆயில். இந்த ஆயில் நம்ம ஃபேஸை நல்லா க்ளோயிங்காக, பிரைட்டான அண்ட் ஈவன் ஸ்கின் டோனாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் 10 டேஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக கிளியராக இருக்கும். அண்ட் உங்கள் ஃபேஸில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தால் இந்த கேரட் ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பிக்மெண்டேஷன்லாம் ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸவே நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கேரட் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இதோட எட்ஜெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட போகிறேன். இப்போ கேரட்டை நல்லா சின்ன சின்ன பீஸ் வர்ற மாதிரி துருவிக்க போகிறேன். நான் கேரட்டை இவ்வளோ எடுத்திருக்கேன். பட் நான் கொஞ்சம் தான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் துருவின கேரட்டை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அண்ட் அதில் 3 ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலை பார்த்துட்டிங்கன்னா நம்ம 2 மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நார்மலாக ஹீட் பண்ணுறது. அண்ட் செகண்ட் மெத்தட் டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணுறது. நான் இப்போது ஃபர்ஸ்ட் மெத்தடில் ஹீட் பண்ண போகிறேன். ஏன் ஃபர்ஸ்ட் மெத்தடில் ஹீட் பண்ண போகிறேன்னா, நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணணும். அதுக்காக தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணுங்கள். ஆயிலோட கலர் ஆரஞ்சாக சேஞ்ச் ஆனதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுறோன்னா, அப்போ தான் கேரட்டோட குட்னஸ்லாம் நமக்கு அந்த ஆயிலில் இறங்கும் நல்லா. அவ்வளோதான், நம்மளோட ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி வச்சு ஆயிலை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கியூட்டீஸ், அவ்வளோதான், நம்ம கேரட் ஃபேஷியல் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியும். இந்த கேரட் ஆயிலை நீங்கள் எவ்ரிடே நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கினாலே போதும். மார்னிங் நம்ம ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டனாக இருக்கும், கொஞ்சம் க்ளோயிங்காகவும் இருக்கும். அண்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஆயிலை அப்படியே ஃப்ரீசரில் வச்சு நல்லா திக்கானதாக அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டால், காமனாகவே கேர்ள்ஸுக்கு க்ரீம் ஆர் ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அதை யூஸ் பண்ணவே செய்வாங்க. ஸோ நானும் அந்த கேட்டகரி தான். க்ரீம் மாதிரி இருந்தால் தான் எனக்கு யூஸ் பண்ணவே தோணும். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணிப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா திக்காகிடுச்சு. இதை நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குங்க. இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது ஒரு 10 டேஸ்லேயே நம்ம பிக்மெண்டேஷன் அண்ட் பிளாக் மார்க்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகுறதுனால ஃபேஸே நல்லா கிளியராக பிரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் 10 டேஸ் கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஓகே கியூட்டீஸ், இந்த கேரட் ஆயிலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.